இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எவ்வளவு பெரிய அதிகாரி அவனா இருந்துட்டு போ. அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் நினைச்சேன் வை, நாளைக்கே இந்த இடத்துல இருந்து உன்னை வேற இடத்துக்கு மாற்ற முடியும். யாருக்கிட்ட மோதணும்னு தெரிஞ்சு மோதணும். இன்ஸ்பெக்டர் மேடம், ஒரு அரசாங்க அதிகாரிய வேலை செய்ய விடாம தடுத்த குற்றத்துக்காக இந்த கிருப்பாவை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். கூடவே ஒரு மைனர் பொண்ண கல்யாணம் பண்ண துணிஞ்ச மாப்பிளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், என்ன நடக்குதுங்க? என் அண்ணன் அரெஸ்ட் பண்றீங்களா? வாங்க, நானும் பாத்துறேன். இன்ஸ்பெக்டர், யாரு தடுத்தாலும் சரி, அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், வாடா. தேதிவா, பேசாம இரு. ஏங்க, இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் நான் வரேன். என்ன கூட்டிட்டு போங்க. கர்ணா, நீ விலகிடு. அண்ணா, உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்க, சும்மா இருக்க சொல்றீங்க? நான் சொல்றது கேளு. எல்லாரும் உள்ள போயிட்டா எப்படிரா? வெளியே இருந்து லீகலா என்ன பண்ணலான்னு பாரு. என்ன டே கர்ணா, உன்னையும் தான். ஐயோ. ஓகே சார். கூட்டிட்டு போங்க. போலாம் வாங்க சார். எனக்கு அம்மா, அக்கா, அக்கா, என்னாச்சு? அக்கா, அக்கா, ஐயோ, அக்கா, என்னக்காச்சு? தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி குடு. அம்மா, அக்கா, எழுந்திருங்க அக்கா. அம்மா, அக்கா, 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 எந்திரிங்க. அக்கா, எந்திரிங்க. அக்கா, எழுந்திருங்க. அம்மா, அக்கா, தண்ணி குடிங்க. அம்மா, தண்ணி குடிமா. அக்கா, ஒண்ணும் இல்லக்கா. என்னக்காச்சு? அக்கா. டேய், அண்ணே, நமக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வா. சரிண்ணே, போலாம். போலாண்ணே. அண்ணா, நான் உங்களை எப்படி பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலண்ணே. வாழ்க்கையில முதல் தடவையா ஜெயிலுக்கு போறேன்டா. அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. இன்ஸ்பெக்டர் நம்மளுதான். நான் பேசுறேண்ணா. கேஸை நமக்கு சாதகமா மாத்திக்கலாம். இல்லடா, இது மேலெடுத்த விவகாரம். அந்த உஷாராணி சம்பந்தப்பட்ட கேஸ். அவ்வளோ சீக்கிரம் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. இது வரைக்கும் எத்தனையோ கேஸை நான் சமாளிச்சிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஜெயிலை பார்த்ததே இல்லைடா. ஆனால் இப்போ ஒரு பொம்பளை திட்டம் போட்டு என்னை போட்டு கொடுத்து அவளால் நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு நினச்சாலே அவமானமாக இருக்குடா. என்ன, பொம்பளையா? அண்ணா, யாரண்ணா சொல்றீங்க? அண்ணா, யாருண்ணா இது பண்ணது? அந்த இந்து தாண்டா. டே கர்ணா. என்னடா? ஒன்றும் இல்லைண்ணே. இல்லையே, உன் முகமே சரியில்லையே. ஒன்றும் இல்லைண்ணே. நீ எதுக்கோ தயங்குற மாதிரில தெரியுது. என்னடா, பொண்டாட்டி மேலே இருக்கிற பாசம் தடுக்குதோ? அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. இந்த காரியத்தை யாரு பண்ணியிருந்தாலும் அவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஆனாலும் எனக்கு எப்பவுமே நீங்க தானே. எல்லாத்துக்கும் அவன் தான்டா காரணம். டேய், முதல்ல வெளியே வர்றதுக்கான வழியை பார்ப்போம்டா. அது என்னடா இவ்வளவு பகை உனக்கு? மாமா, முதல்ல வக்கீலை பார்த்து ஜாமீன் வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிப்போம் மாமா. டேய் கிருபா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ தேவையில்லாமல் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நான் நம்ம வக்கீல்கிட்ட பேசி அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்குறேன். அம்மா
பேசுமா, பேசு. பேசு. அம்மா வாங்கம்மா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க போறீங்க? ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு எதுவும் வேணாம். காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலமா. வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, அப்பாக்கு ஒன்னும் ஆகாதுமா. சீக்கிரமா அப்பா வீட்டுக்கு வந்துருவாருமா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்து தான். அவ எப்போ இந்த வீட்ல கால் எடுத்து வச்சாலும் அப்பல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நடக்க கூடாததெல்லாம் நடக்குது. அவளாலதான் என் மாமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவளாலதான் இந்த நிலைமையில நாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். என் மாமா இந்த ஊர்ல எவ்வளவு கௌரவமா வாழ்ந்த மனுஷன். ஆனா இன்னைக்கு ஜெயில உட்கார்ந்திருக்காரு. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்போதைக்கு என் மாமா எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமா வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறமா தான் ஒரு சொட்டு தண்ணி கூட என் நாக்குல படும். நிக்கிற பாரு, இங்க வாடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடுவுல நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்க? இப்படி நடிச்சா நான் நம்பிடுவேன் நினைச்சியா? ஏய், உண்மையை சொல்றே, நீ தானே அந்த கல்யாணத்தை நிறுத்தி அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனத? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன பார்த்தா என்ன காதுல பூ சுத்தன மாதிரி இருக்கா? இப்படிலாம் கேட்டா நீ வாயை திறக்க மாட்ட. உன்னை என்ன பண்ணணுமோ அத பண்றேன்டி. ஒழுங்கா சொல்ல. நீ தானே பண்ண? சொல்றி, சொல்லுன்ற. சொல்றி, சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லு. எனக்கு வேணுங்க, வேணுங்க. அவளை அடிக்காதீங்க. இதுக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அவளை அடிக்காதீங்க. இவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஜெயதே, இத பார், உனக்கு தேவையில்லாத வேலை. ஒழுங்கா போயிடு. ஓ இல்லங்க, இல்லங்க, வேண்டாங்க.